வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லஞ்ச் காம்போ கிட்டத்தட்ட 464 கேலரிஸ். இன்றைக்கி நம்ம எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, சாதம், சாம்பார், கேரட் பொரியல் செய்ய போகிறோம். இந்த கேலரி கவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிற அளவு பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நம்மளோட டயட் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரெகுலர் சாம்பார் தான், பட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஒரு 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே குக்கருக்கு மாற்றிடுங்க. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுடுங்க. பருப்பு வெந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதோட ஒரு கை கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம். அடுத்ததாக நறுக்குன ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், 2 இல்லைன்னா 3 கத்திரிக்காய். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி சேருங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை வேக விடுங்க. இதோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்துடலாம். இதோட ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்க போகிறோம். புளி நான் ஒரு லெமன் சைஸ் புளியை ஆல்ரெடி 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்தணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த கட்டத்திலே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை இப்போவே சேர்த்திங்கன்னா நல்லா சாம்பார் வாசனையாக இருக்கும். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ நம்மளோட சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக கேரட் பொரியல் செஞ்சிடலாம். கேரட் பொரியலுக்கு கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேருங்க. கடுகு வெடித்ததும் ஒரு கை கருவேப்பிலை. கருவேப்பிலை வதங்கினதும் ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து கிளற ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கலர் மாதிரி வரணும். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக கேரட் சேர்க்க போகிறோம். பெருசாக இருந்தால் 2 கேரட், மீடியம் சைஸாக இருந்தால் 3 கேரட். கேரட்டை நீங்கள் இந்த மாதிரி துருவவும் செய்யலாம், இல்லை நறுக்கிக்கவும் செய்யலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். முக்கால்வாசி இந்த பொரியலுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வதக்கி வேக விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். இவ்வளோ தான் சேர்க்கணும். இதை அப்படியே மூடி போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் கேரட் வேகிற வரைக்கும் வேக விடணும். இதோ கேரட் வெந்துருச்சு. இப்போ காரத்துக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இதோ நம்மளோட கேரட் பொரியல் ரெடி. அடுத்ததாக நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம், எண்ணெய் இல்லாத சப்பாத்தி. இங்கே நான் செய்கிறது எல்லாமே 2 பேருக்கு அளவாக செய்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய போகலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயோ பாலோ சேர்த்துறாதீங்க. நீங்கள் அழுத்தி பிசைஞ்சாலே உங்களோட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எப்போயுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அழுத்தி பிசையணும். உங்களால் அந்த ஸ்டேஜில் பிசைய முடியல அப்படின்னா ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இங்கே முதல்லையே மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. உருட்டுறதுக்கு மாவை இந்த மாதிரி தூவிக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம். சொல்லப்போனால் எண்ணெயை விட மாவை இந்த மாதிரி தூவி உருட்டினீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இதோ உருட்டியாச்சு. அங்கே கல் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே கல்லுக்கு மாற்றிடலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதோ நம்மளோட எண்ணெய் இல்லாத சப்பாத்தி ரெடி. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட லஞ்சுக்கு தேவை 1 சப்பாத்தி, 3/4 கப் சாதம், 3/4 கப் சாம்பார், ஒரு 1/2 கப் கேரட் பொரியல். இப்போ நம்மளோட மதிய உணவில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 3/4 கப் வேக வச்ச அரிசியில் 3 கிராம் ப்ரோட்டீனும் 0.4 கிராம் ஃபேட்டும் 33 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. அதே மாதிரி ஒரு எண்ணெய் இல்லாத சப்பாத்தியில் 3 கிராம் ப்ரோட்டீனும் 0.4 கிராம் ஃபேட்டும் 17 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. நம்மளோட 3/4 கப் சாம்பாரில் 7 கிராம் ப்ரோட்டீனும் 4 கிராம் ஃபேட்டும் 20 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. அதே மாதிரி கேரட் பொரியலில் 1.4 கிராம் ப்ரோட்டீனும் 5 கிராம் ஃபேட்டும் 8 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.